வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இப்போ நார்மலாக நம்ம கிராஸ் கூடையில் 2 பூ போட்டுட்டு இந்த 2 பூ போட்டுட்டு நம்ம இந்த 2 பூவையும் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி வரும் இல்லைங்களா? 2 பூவை இப்போ இது 2 பூ தனியாக இருக்குது. இப்போ இதை நம்ம கிராஸ் இங்கே ஜாயின் பண்ணும்போது இங்கே ஒரு கிராஸ் வரும். அதை வந்துட்டு நம்ம இப்படி போட்டோம்னா மிக்ஸ்டு நாட்டில் ஒரு ஜாயிண்ட் வரும் இல்லைங்களா? இப்போ என்னென்னா இந்த மஞ்சள் கலர் ஒயரு இந்த சைடு வந்துடுது, இந்த க்ரீன் கலர் ஒயர் இந்த சைடு வந்துடுது. ஆனால் அதையே இங்கே ஒரு பின்னல் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மஞ்சள் கலர் ஒயரு இந்த சைடே வந்துடுது, இதே சேமாக. அதே மாதிரி இந்த க்ரீன் கலரு சேமாக வந்துடுது. இங்கேயும் ஒரு மிக்ஸ்டு நாட் கிடச்சிருக்கு. ஆனால் இதனுடைய டிஃப்ரென்ஷியேட் நீங்கள் பாருங்களேன். இது கொஞ்சம் ஒரு பக்கம் கிராஸாக இருக்கும், இது வந்து ஈவனாக ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் இப்படி தூக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த மிக்ஸ்டு நாட் ரெண்டும் சேர்ந்த ஒரு நாட்டு தான். இந்த ஒயர் மட்டும் என்ன ஆகுனா இங்கே பாருங்கள், இங்கே வந்து கலந்து வந்திருக்கும், மாறி வந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே சேமாக இருக்கும். இது வந்து ரிவர்ஸ் நாட் அப்படின்னு பேர். ரிவர்ஸ் நாட்னால் எந்த பக்கம் நமக்கு எந்த ஒயர் வேணுமோ அந்த சைடுக்கு அந்த ஒயரை மாற்றி அதே சேம் ஒயரை கொண்டு வரத்துக்கு பேர் தாங்க ரிவர்ஸ் நாட் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ அதனால தான் நான் அந்த டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இது நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ நம்ம இப்படி போட்டோம்னா என்ன கிடைக்கும்? இப்போ இதை வந்து சாதாரணமாக நம்ம போட்டோம்னா இப்போ பாருங்கள், இது ரெண்டும் வேறு வேறு கலராக வந்துடுது. அதே மாதிரி இந்த சைடும் வேறு வேறு கலராக வந்துடுது இல்லைங்களா? இந்த பக்கம் ஒயிட்டு, இந்த சைடு ப்ரௌன் கலர் வந்துடுது. அதுமாதிரி இங்கே ப்ரௌன் இருக்குது, இந்த ஒயர் இங்கே போனோன்னா ஒயிட்டாக வந்துருச்சு. இப்போயும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இங்கேயும் நம்ம இந்த கிராஸாக போட்டோம்னா அப்படி தான் வரும். நம்ம நார்மல் நாட் போட்டோம்னா அப்படி தான் வரும். ஆனால் இப்போ நமக்கு வந்து இந்த ஒயர் வந்து இங்கேயே வந்துடணும், இந்த ஒயர் இங்கேயே வந்துடணும். அதுக்கு ஒரு பின்னல் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது அப்படி நார்மல் நாட்டுக்கு மடிச்சுக்கிற மாதிரி மடிச்சுக்கிறோம். இதையும் அதே மாதிரி இந்த ஒயர் மேலே இதை போட்டுக்கிறோம். இப்போ நம்ம நார்மலாக இப்படி போட்டு இந்த ஒயர் வந்து இப்படி போடுவோம் இல்லைங்களா? சாதாரண ஒரு பின்னல் போடும்போது இப்போ இதே மாதிரி ஒரு பின்னல் கிடைக்கும். போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி ஒரு பின்னல் கிடைக்கும். ஆனால் வந்து இந்த ஒயர் வந்து மாறி மாறி வரும். ஆனால் அப்படி வராமல் இந்த மெரூன் கலர் வந்து இந்த தேன் கலர் வந்து இந்த பக்கம் வரணும், இந்த ஒயிட் கலர் வந்து திரும்பி இந்த பக்கமே வரணும். அதுக்கு எப்படி ஒரு பின்னல் போடணுன்னா, இப்போ நார்மலாக மடிச்சுக்கிறோம். இந்த ஒயரையும் இதே போல் செகண்ட் ஸ்டெப்பில் இப்படி போட்டுக்கிறோம். இப்போ இந்த ஒயரை வந்து இப்படி போடுறதுக்கு பதிலாக இந்த ஒயரை வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுறோம். விட்டு இப்படி கொஞ்சம் மடித்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஒயருக்கு பார்த்திங்களா, இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுக்கிறோம். விட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்போ இந்த ஒயிட் கலருக்கு பார்த்திங்களா, அதை வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சி இழுத்துக்கிறோம். அதே போல் இந்த ஒயரையும் இப்படி பிடிச்சி இழுத்துடுறோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த தேன் கலர் ஒயரை இங்கே வந்துருச்சு, இந்த ஒயிட்டு இப்படியே வந்துருச்சு பாருங்கள். பின்னல் மட்டும் லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டு, இந்த ஒரு சைடு மட்டும் இப்படி தூக்கிட்டு இருக்கோம். ஆனால் மிக்ஸ்டு நாட்டு தான். இப்போ ஆனால் இந்த ஒயர் பாருங்கள், இப்போ இந்த பின்னலுக்கு இந்த ஒயரும் கான்ட்ராஸ்ட்டாக வந்துடுது பாருங்கள். அதேமாதிரி இந்த ஒயரும் கான்ட்ராஸ்ட்டாக வந்துடுது. ஆனால் இந்த பின்னல் வரும்போது பாருங்கள், இது ரெண்டும் சேம் ஆகிடுச்சு, இது ரெண்டும் சேம் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததும் நம்ம இன்னொரும் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த இதே நார்மலாக இதே மாதிரி போட்டோம்னா இந்த மாதிரி தான் வரும். இப்போ அதுக்கு பதிலாக இந்த ஒயிட் வந்து திரும்பி இங்கேயே வந்துடணும், இந்த மெரூன் வந்து திரும்பி இங்கேயே வந்துடணும். அதுக்கு இந்த ஒயரை மடிச்சிட்டு இந்த ஒயரை இப்படி
இப்படி இப்போ செகண்ட் இதில் மேலே போட்டுட்டு இந்த ஒயரை இப்படி இது மேலே இந்த லூப்புக்குள்ளே போட்டு கொஞ்சம் லைட்டாக கேப் வச்சுக்கிறோம். இந்த ஒயருக்கு பார்த்திங்களா அப்படியே கீழால் கொண்டு வந்து மேல் பக்கமாக இந்த ஒயருக்குள்ளே விட்டுடும். விட்டுட்டு இப்போ இந்த ஒயரை மட்டும் லேசாக அப்படி டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணிட்டு இழுத்துட்டோம்னா இப்போ பாருங்கள், இப்போ தேன் கலர் ஒயரு இந்த சைடே வந்துருச்சு, ஒயிட் கலர் ஒயரு இந்த பக்கம் வந்துருச்சு பாருங்கள். நமக்கு சேமாக 2 சைடும் ஒரே ஒயர் வரணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா இந்த மாதிரி மிக்ஸ்டு நாட் போட்டோம்னா மட்டும்தான் அது மாதிரி வரும். இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரியே போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த ஒயிட் கலர் ஒயர் இங்கே வரணும், தேன் கலர் ஒயர் இந்த பக்கமே வரணும். அப்படின்னா இந்த ஒயரை அப்படி போட்டு இந்த ஒயரை இதுக்கு மேலே போட்டுட்டு இப்போ இந்த ஒயர் எடுத்து இதுக்குள்ளே போட்டுட்டு லைட்டாக கொஞ்சோண்டு கேப் வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஒயருக்கு பார்த்திங்களா இதை வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுக்கிறோம். விட்டுட்டு இந்த ஒயிட் கலர் ஒயரை கொஞ்சம் லேசாக டைட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்துட்டு இதையும் இப்படி இழுத்துட்டோம்னா இப்போ பாருங்கள், நம்ம ஆரம்பித்த தேன் கலர் ஒயரை இந்த பக்கம் வந்துருச்சு, ஒயிட் கலர் ஒயரே இந்த பக்கம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதுலேயுமே போடலாம். நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த பின்னலையே வந்து இதே மாதிரியாகவே ஒரு கூடையாகவே நம்ம போடலாம். நம்ம இதை வந்து ஜாயிண்ட்டுக்குன்னு மட்டும் கிடையாது, நம்ம இதே மாதிரி கிராஸ் ஒயர்லேயே நமக்கு இதே மாதிரியே பின்னல் வேணும் அப்படின்னா எல்லா ஒயருமே இதே மாதிரியே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா மிக்ஸ்டு நாட்லேயே அந்தந்த ஒயருக்கு நேராக இப்போ இந்த மிக்ஸ்டு நாட்டை பிரிச்சுட்டு நம்ம சும்மா ரஃப்காக போட்டு காமிச்சோம் இல்லைங்களா, அதை பிரிச்சுட்டு இப்போ இந்த தேன் கலர் ஒயர் இந்த சைடே வந்துடணும், இந்த ஒயர் வெள்ளை திரும்பி இந்த பக்கமே வந்துடணும். இப்போ இந்த சைடு கிராஸாக இருக்குல்ல, இப்போ ஈவனாக ஒரே மாதிரி வர்ற மாதிரி எப்படி பின்னலான்னா இப்போ இதே மாதிரி போட்டு இந்த ஒயரை வந்து இப்படி விட்டுட்டு இந்த ஒயரை லேசாக இது உள்ள இந்த லூப்புக்குள்ளே விட்டு இப்படி பிடிச்சிக்கணும். இந்த ஒயரை எடுத்து இது மேலே கீழேருந்து இப்படி மேல் பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த ஒயரை மட்டும் லைட்டாக கீழேருந்து இப்படி பிடிச்சி இழுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்போ இந்த வெள்ளை கலர் ஒயர் இங்கே வந்துருச்சு, இந்த கலர் ஒயரு இங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை என்ன பண்ணோன்னா நம்ம கூட போடும்போது நார்மலாக இதை சேம் நாட்டை எப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாடல்லையும் நம்ம கூட போடலாம். 2 மிக்ஸ்டு நாட்டை ஜாயின் பண்ணும்போது மட்டும் நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இது ஒரு பின்னல், இந்த 2 சைடும் இந்த ஒயிட்டு இப்படி வந்துடுது பாருங்கள். இந்த மாதிரியே நம்ம கூடையே ஃபுல்லாகவே இதே மாதிரி பின்னலாகவே நம்ம கூட போடலாங்க. இந்த மாதிரி 2 ஜாயிண்ட்டு இதே மாதிரி மாடலில் கூட நம்ம கூட போடலாம். இப்போ அது போல் தான் இந்த சைடும். இப்போ இது வந்து நம்ம போட்டு காமிச்சது ரஃபா. இப்போது இந்த ஒயரை போட்டு இந்த ஒயரை இது மேலே போட்டுட்டு இப்படி இந்த லுக்குள்ளே போட்டுட்டு லேசாக அப்படி கொஞ்சமாக இந்த பக்கம் ஒயரை விட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து இப்படி கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து இதை வச்சுட்டு இப்போ இந்த நாட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து விட்டோம்னா இப்போ இதில் பாருங்கள் நல்லா கிளியராக தெரியும். இந்த ஒரு பக்கம் எல்லா ஒயரும்
எல்லோ கலராக வந்துருச்சு. இந்த சைடு பாருங்கள் எல்லாமே க்ரீன் கலர் ஒயராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நார்மல் நாட் போட்டுட்டு இது மாதிரி நான் வந்து ஒரு கூடையாகவே நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ இது வந்து க்ரீனாகவே வந்துருச்சு, இது எல்லோவாகவே வந்துருச்சு. இப்போ இந்த மிக்ஸ்டு நாட்டில் இந்த மாதிரி நாட்டு நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இது இந்த சைடு வந்து இப்போ இந்த க்ரீன் வந்து இங்கே வந்துருச்சுங்களா, இந்த க்ரீனை வந்து திருப்பி இந்த பக்கமே கொண்டு வரணும், இந்த எல்லோ வந்து இந்த பக்கமே கொண்டு வரணும். அப்போ என்ன செய்யணும்னா இந்த மாதிரி போட்டு இந்த நாட்டை அப்படி போட்டுட்டு இதை லேசாக இப்படி கொஞ்சமாக விட்டு லூஸ் விட்டுக்கணும். இந்த ஒயரை இப்படி கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து திரும்பி மேலே இந்த சைடில் இந்த ஒயரில் விட்டுடணும். விட்டுட்டு இப்போ இந்த க்ரீன் கலர் பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் பிடிச்ச ஒயரை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அதை இழுத்துட்டு இதையும் டைட் பண்ணிட்டோம்னா இப்போ பாருங்கள், இப்போ நல்லா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. மிக்சடு நாட்லேயே இந்த பின்னலே வந்து கொஞ்சம் புடப்பாக இருக்கும், மேலே இருக்கும் பாருங்கள். இப்போ இதெல்லாம் கீழ்ப்பக்கமாக இருக்கும், இந்த ஒயர் மட்டும் ஒரு மல்லிகை மொட்டு மாதிரி மேலே ஒரு சைடு இப்படி வரும். இப்போ எல்லா ஒயரும் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்துருச்சு, இந்த பக்கம் எல்லா க்ரீன் கலரும் ஒயர் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டு இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது மிக்சடு நாட்டில் இந்த மாதிரி ரிவர்ஸ் நாட் போட்டு நம்ம போடுற மாதிரி ஒரு கூட நான் வந்து அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேங்க. இந்த இப்போ ஏற்கனவே இந்த க்ரீன் கலரில் போட்ட மாதிரி மாடல் தான். இப்போ இடையில இதே மாதிரி ஒரு தேன் கலர்லேயும் இந்த கலர்லேயும் போட்டது வந்து சிங்கிள் ஒன்று ஒரு இதுவும் மிக்ஸ் நாட் கலந்து போடும்போது அந்த மாதிரி ஒரு பின்னல் வரும் இல்லைங்களா. இப்போ இது நம்ம ஏற்கனவே க்ரீனும் சாண்டல் கலரும் போட்ட மாதிரியான ஒரு மாடலில் தான் இது பின்ன போகிறோம். இது அதே மாதிரி ஜாயிண்ட் தான். இது எப்படி வேணாலும் நம்மளுடைய சௌகரியத்துக்கு இது வந்து இந்த ரிவர்ஸ் நாட்டை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் நான் அந்த இதையும் போட்டு காமிச்சேன். இப்போ பாருங்கள், இந்த கலர் தேன் கலர் இந்த சைடு வந்துருச்சு, ஒயிட்டு இந்த பக்கம் வந்துருச்சு. அதே போல் இந்த பக்கமும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அதில் வந்து மாறி மாறி வந்துருச்சு அந்த ஒரு சிங்கிளாக போடும்போது. இப்போ இது நமக்கு இன்னும் கிளியராக ஈவனாக ஒரே மாதிரியே இருக்கு பாருங்கள். ஒயிட்லாம் தனியாக வந்துடுது, இந்த தேன் கலர்லாம் தனியாக வந்துடுது பாருங்கள். இப்போ இதில் நார்மல் நாட் போடும்போது ஒயிட் வந்துடும், இந்த சைடு தேன் கலர்லேயே வந்துடும். இப்போ இதை ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணும்போது திரும்பி இந்த ஒயிட் வந்து இந்த சைடே வரணும் அப்படின்னா, தேன் கலர் இந்த சைடு வரணும், ஒயிட் கலர் இந்த சைடு வரணும்னா திரும்பி இந்த மிக்சடு நாட்டில் இப்படி இப்படி பரட்டிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ திரும்பி இந்த சைடே வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஒயிட்டை இப்படி ரிவர்ஸில் இப்படி கொண்டு போயிட்டோம்னா
இப்போ பாருங்கள், அதே போல் இந்த பக்கமும் 2 சேமாக வந்துருச்சு பாருங்கள், ஒயிட் கலரு. இதில் நார்மல் நாட் போட்டுக்கிறோம். இந்த மிக்சடு நாட் வர்ற இடத்துல மட்டும் ரிவர்ஸ் நாட் போட்டால் போதும். இப்போ இந்த தேன் கலர் 2ம் இருக்கிறதுனால நார்மல் நாட் போட்டுக்கிறோம். இப்போ இது 2 மிக்ஸ்டு நாட் வருதுங்களா, அதில் வந்து ரிவர்ஸ் நாட்டில் போட்டுக்கலாம். நமக்கு எந்த பக்கம் எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். வெறும் மிக்ஸ்டு நாட்டில் வேணாலும் வரும், இல்லை சேம் நாட்லேயே நமக்கு இது மாதிரி ரிவர்ஸ் நாட் வரணுன்னாலும் நம்ம போட்டுக்கலாம். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இது ஒரே ஈவனாக ஒரு பக்கமாக வர்றதுக்காக போட்டிருக்கோம். நம்ம பின்னலே ஒரே சிங்கிள் கலரில் கூடையிலையுமே இந்த ரிவர்ஸ் நாட் வச்சு நம்ம கூடையுமே போடலாம். அதுக்காக தான் நான் இது ஒரு மாடல் போட்டு காமிச்சது அதுதான். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே தேன் கலர் பூரா ஒரு சைடு வந்துருச்சு, ஒயிட் கலர் பூரா ஒரு சைடு வந்துருச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இப்போ இதில் 2 வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாயிண்ட் வர்ற இடத்துல இந்த மிக்சடு நாட்டில் இந்த ரிவர்ஸ் நாட் போட்டிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஜாயின் வரும்போது நார்மல் நாட்டு, இங்கே ஜாயின் பண்ணும்போது மட்டும் வருது. உங்களுக்கு நல்லா பார்த்தா வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இது வந்து இந்த சென்டரில் 3ம் ரிவர்ஸ் நாட்டில் போட்டு இப்படி புடைப்பாக இருக்கும். இதில் வந்து சாதாரண நாட்டு சென்டரில் 3 வந்திருக்கும். இந்த 2 இடத்துல ஜாயின் பண்ணும்போது மட்டும் இந்த ரிவர்ஸ் நாட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மாடல்லையும் நம்ம கூட போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது 3ம் சேமாக இருக்கும், அது மாதிரி இந்த 3 சேமாக இருக்கும். இந்த இடையில வர ஜாயின் மட்டும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கும், இந்த ஜாயின் பண்ணுற இடம் மட்டும் இந்த ரிவர்ஸ் நாட்டில் இருக்குங்க. ஸோ 2 மாடல்லையுமே நம்ம பின்னலாம். இந்த மாதிரி கூடையும் பின்னலாம், இந்த மாதிரி கூடையும் பின்னலாம். நான் 2 கூடையுமே நம்ம தனித்தனியாக பின்னலாங்க. வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிங்க இந்த வீடியோவை. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் பார்த்து ரிலாக்ஸாக போட்டுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம். Until then, see you. Tata. Bye.